என்னடா? ஆமா, என்ன சத்தம்? அந்த 3 பையன் சண்டை போட்டுட்டாங்களா? நான் கேக்குறேன், இவங்க தங்கச்சியா பூரா பேய் பிசாசை பத்தி வச்சிருக்கேன். ஒரு மனுஷன் காலையில குறைஞ்சது ஒரு 11 மணி வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியுது அந்த வீட்டுல. ஆனா 11 மணிங்கிறது காலையிலயா? ஆளுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு துரத்தி விடு. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அப்படி சீக்கிரம் எனக்கு ஒரு பொண்ணை பாரு. பொறுப்பே இல்லாத உனக்கு எதுக்கு கல்யாணம்? பொறுப்பு இருக்கோ இல்லையோ, அரைக்கிறது வயசாகி போச்சு. ஒரு அண்ணங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம தள்ளி விட்டு போறாங்க. தங்கச்சி வந்து வாச்சிருக்கு பாரு. யாரியா? மைடியர் சார். எது மைடியரா? மூஞ்சி முகரையும் பாரு. நீ மட்டும் 20 வயசுல கல்யாணம் பண்ணி எங்களை பெத்து போட்டு போயிட்ட. எனக்கு 30 வயசு ஒரு பொண்ணு பாக்குறியா? நீ எல்லாம் ஒரு அப்பனா? நீ 10,000 பணம் சம்பாதிக்கிற பேர்ல பாரின்ல போய் ஜல்தா பண்ற. இந்த பார், பெத்த பிள்ளை வகிர அறிஞ்சு சொல்றேன், நீ உருப்படவே மாட்ட. பரிசுத்தமான கற்போட இருக்கிற ஒரு வாலிபனுடைய சாபம். அது நீ சும்மா விடாதீ, தெரிஞ்சுக்க. சீக்கிரம் எனக்கு பொண்ணு பார்க்கல, தாடியில தீய வச்சு கொண்டு போடுவேன். இனிமேல் தூங்கும் போது மறுபடியும் ஏதாச்சும் சண்டை கிண்ட போட்டீங்க, தலைக்கு ஒரு பூத்துட்டிய போட்டு கொண்டே அப்படியே கொண்டு போகல. இந்த வர இந்த வர இந்த வேலைக்காரி புதுசா தெரியுறாளே. சரியான இவனா இருப்பான் போல. என்னையா பேச ஒழுவ விட்டுட்டு வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க? என்னதான் உன் பிரச்சனை? ஐயோ, என்னையா சொல்றது ஒரே ஒரு தடவை கேளுங்க. எனக்கு அப்ப இருக்கா, அத்தா இருக்கு, தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பைக்கு கூட உனக்கு என்ன பிரச்சனை கேட்டதே இல்லைங்க. முத நீங்க தான் கேக்குறீங்க. விடியா என்னையா? என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? சத்தம் போட்டு பேசாதீங்க, என்னை தப்பாவும் நினைச்சுக்கிறாதீங்க. ஒரே ஒரு தடவை என் பிரச்சனை என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சது சரியா தப்பான்னு முடிவு பண்ணுங்க. இப்ப நான் ஒரு காலை தொட்டனே, என் உடம்பு சுட்டது உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா? சுட்டுச்சுல்ல? என்னது உடம்பு சுட்டுச்சா? முதல்ல தள்ளி இல்லையா? யோ, உன் உடம்பு சுடுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? விளையாடுறியா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாதுங்க. இந்த பாருங்க, தாலி ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு துணி வச்சு போடுவேன், காலமிக்கி விடுவேன், சோறாக்கி போடுவேன், எல்லாம் சொல்லி விடுவேங்க. எல்லா புழுக்கவளையும் பாக்குறேங்க. தயவு பண்ணி இந்த தாலி ஏத்துக்குங்க. நீங்க மாட்டின்னு மட்டும் சொன்னீங்க, இந்த வாலிப கண்ணி கழியாம பாலா போயிடும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் இதான் உன் பிரச்சனையா? அதான் அந்த நீலா மாலாவும் சொன்னாங்களா அந்த வீட்டுக்கு போன விஷயம் தெரியுன்னு. ஏமா நல்லா பெற்று வச்சுக்கோங்கம்மா பிள்ளைய. கல்யாணம் பண்ணிக்கோமா. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அந்த சைடு அடிக்க ஏன் மூஞ்சில துப்பிட்டு போறீங்க? போய் பெருசா பேசிக்கிட்டு கிடைக்குமா? அதெல்லாம் கையடியா. முதல்ல நீ சைடு அடிக்கிறதுக்கு ஏன் மேல துப்பிட்டு போறானுங்க. 100-200 இருந்தா முஞ்சி போற மேட்ரு. இதுக்கு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு பொண்ணுகளை மொச்சு பாத்து நிக்கிறேன். போயா மென்ட்லே. லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வந்தா இதான் ஒரே ப்ராப்ளம். ஓவர் சொட்டிங் ஆகுது. ரோபோ, give me one cigarette. One large. என்ன சார் இது, பொம்மையா? ஆமா, பிளாட்பாரத்துல எது எடுத்தாலும் 2000 ரூபான்னு வாங்கின பொம்மை. 1.5 லட்சம் பவுண்ட்ஸ் கொடுத்து லண்டன்ல வாங்கின லேடி ரோபோ தெரியுமா? பொம்பளையா? குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்குமா? ஆமாயா, கூட்டு போய் குடும்பம் நடத்தேன். பொம்பளைன்னு சொன்னாவே குழந்தை பெத்துக்கிறத பத்தி பேச வேண்டியது. அதான் இந்த நாட்டுல ஜனத்தொகை அதிகமாகிட்டே போகுது. இனிமா பாக்குறது, குழந்தை பெத்துக்கிறது, இது 2 தான் உங்களுக்கு தெரிஞ்ச என்டர்டைன்மெண்ட். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா. என்ன பொம்மை நடந்து? என்ன பாக்குற? ரோபோ உனக்கு தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு. வெளியே டாக்ஸில லக்கேஜ் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு போய் உள்ளவை. ரோபோ 2000 எப்படி என்ட்ரி கொடுக்கலாம்? இப்படிக்கா இல்ல அப்படிக்கா? அப்படிக்கா. வெல் தேங்க்ஸ்.
அண்ணாங்கட்டி ரெட் பிரிக்கோட டேஸ்டே சரியில்லை. சென்ட்ரல் ஏசியே இல்ல, ஒரே சப்பியா இருக்குது. என்ன இன்னும் இங்கே நிக்கிற? லேபர் யூனியன் ஏரியா மெம்பரா இருக்கிறியா? சொல்றது செய்ய மாட்டேன். வெளியில போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள வை மேன். போ மேன். ஒரு லார்ஜ். தேங்க்யூ. ராஷ்ட்ரே கூட இந்த வீட்டுல இல்ல. யார் இந்த கண்ட்ரி ஃபிகர்? ஓ, ஓல்ட் லேடி. நீ யாரு? அந்த ரெட் பிரிக்கோட ஒய்ஃப் தானே? ஓ, ஐ அம் சாரி. ரெட் பிரிக்னா உனக்கு புரியாது இல்ல, அது நான் வச்ச பேரு. அதான் உன் ஹஸ்பண்ட் மண்ணாங்கட்டி. முதல்ல நீ யாருப்பா? என்ன இவன் யாருன்னு கேக்குறேன். மை நேம் இஸ் சந்தோஷ். I have come from London. உன்னுடைய ஹஸ்பண்ட் ரெட் பிரிக், அதான் மண்ணாங்கட்டி இல்ல, அவரோட ஃப்ரெண்ட். I am a multi-millionaire from England. By the way, where is my room? And where are the young queens, Pooja and Teja? Oh my God! Stop! அறிவு இருக்கா மேன் உனக்கு? லண்டன் ஏர்போர்ட்ல 500 பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கின சூட்கேஸ தரையில போட்டு கிக் பாக்ஸ் பண்ணிட்டு வர. அடியில வீல் இருக்குது, பாக்கல நீ? நான் பாக்கல சார். நான் பாக்கல. ஆமா, இதே என் தலையில தூக்கி வச்சிருக்க. கைப்பிடி இல்லீங்கல்ல? கைப்பிடி இல்லையா? நீட்டிட்டு இருக்க முன்னாடி எதனா கால் புடியா? சென்ஸ் இல்லாம பேசுறியே. ஆமா, வாட்ஸ் யுவர் நேம்? குப்பங்க. கூப்பன் இல்ல குப்பம். குப்பை தொட்டி டஸ்ட். கரெக்ட். அது மண்ணாங்கட்டி, இது குப்பை. கரெக்ட் ஃபேமிலி. பாதி நிறுத்துப்பா. நான் அப்பாவுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நட வீட்டுல வந்து உட்காந்து சீரட் படிச்சிட்டு இருக்கேன், தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். இவனை பார்த்து குப்பை வேலைக்காரன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனை யாரு நினைச்ச? யாரு? இந்த வீட்டு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை? சொன்னீங்களா? மை காட், இந்த ஊர்ல வேலைக்காரன் எல்லாம் மாப்பிள்ளைய வச்சுக்குவீங்களா நீங்க? டோன்ட் லாப். இதுல who is Pooja and who is Teja? நான் பூஜா, she is தேஜா. you போன்ல ஃபாதர் சொன்னாரே, அந்த விஐபி நீங்க தானே? Yes, the same gentleman. Come on darling, come. See what I have brought for you all. See, குரங்கு யூரின்ல செய்த foreign scent. You want one more please? No, thanks. You take it. இது உனக்கு பிடிக்கலனா டாக் யூரின் சென்ட் இருக்கு, அப்புறமா தரேன். Bye. This is my gift to you. இது உள்ள மாடர்ன் Dresses இருக்கு, ரெண்டு பேரும் எடுத்துக்கங்க. அது உங்க ஃாதர் மண்ணங்கட்டி கொடுத்தது, அதுவும் மாடர்ன் Dresses தான், எடுத்துக்கங்க. ஓ, ஐ அம் சாரி, உங்களுக்கு எதுவுமே எடுத்துன்னு வரலையே. இட்ஸ் ஆல் ரைட். அவங்க ரெண்டு பேர் ஃப்ராக்கையும் ஜாயின் பண்ணி தச்சி ஒரே ஃப்ராக்கா போட்டுக்கிறீங்களா? என்ன சொன்னே? அது யாரு? எக்ஸ்ட்ரா ஃபிகர். இது எங்களோட எங்க சிஸ்டர் லக்ஷ்மி. ஓ, இந்த மூணாவது பொண்ணு காலேஜ் போகுது. Yes. மை காட், இன்னது வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாடர்ன் Dress போடாம காலேஜ் கேர்ள்ஸ்க்கே ஒரு இன்சல்ட்டா நான் ஃபீல் பண்றேன். இட்ஸ் ஆல் ரைட், வருத்தப்படாத. உள்ளுக்குள்ள ஒரு ஸ்விம் சூட் இருக்கு, அதை நான் ட்ரை பண்ணி பாரு. ஓகே, என்னோட ரூம் எங்க இருக்கு மேம்? மேல டாப்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, அதுல அட்டாச் பாத்ரூம் தானே? இருக்கு. வெஸ்டர்ன் டைப் தானே? Yes. என்ன இந்த குண்டிங்க போற ஃபேஷன் தெரியாது. ஏய் போச்சர், எல்லாத்தையும் மேல கொண்டு வா. சரிங்க. எடுத்துட்டு முதல்ல கொண்டு வாங்க. சரி. டிபாட். அது நிப்பாட்டியா? காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உறைந்து கிடக்கும் கன்னிமார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் கேட்காமல், சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல், அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன். நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும். குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும். இந்த காதல் கசமுசா நொட்டு நொறுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும். இந்த அரிய வாய்ப்பு பெரியவர்களே, இந்த நவீன சுயவத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராதரவாக மிகத்தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். சரி, போட்டா சார், உங்களையும் தான். உங்க வீட்டுல பொண்ணு இருக்குல்ல, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மறந்துடாம ஞாயிற்றுக்கிழமை கூட்டி வந்திருக்க. கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா. என்ன, ஏன், எதுக்கு? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியா? பேசாம ஏன்டா பேசலாம்ல? இந்த மைக்க பிடிச்சுக்க, என்ன பண்றேன்? என்ன சார், என்ன பேசணும்? ஒன்னதாண்டா தேடிட்டு இருக்கிறேன். சுயவரன்ற பேர்ல எத்தனை பொண்ணுங்களை வெளிநாட்டுக்கு கடத்தி இருக்கிற, அவங்களோட மொத்த லிஸ்ட் எனக்கு வந்தாகணும். சார், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். ஒன்னும் தெரியாதா? ரிலீஸ் ஆகி போற, இனிமேலாவது ஒழுங்காயிரு போடா. சரிங்க சார். உன்னுடைய பிரச்சனை என்னன்னு பூஜா என்கிட்ட சொல்லிட்டாடா. கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸா? அப்பா, அது மட்டும் இல்லப்பா, பிளாக்கா இருக்கிறால ஒருத்தி கூட நாட்டுல கண்டுக்கிற மாட்டேங்கிறாளுங்க. தெரியுமா உனக்கு? இந்த நாட்டு மக்களுடைய கலரே பிளாக் தான், அதை போய் அவங்க வெறுக்கிறாங்களா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னும் 1 வீக் டைம்ல உன்னை ஆப்பிள் கலரா நான் மாத்தி காட்டுறேன். என்ன சொல்ற? பாத்தியா, ஃபாரின்ல இருந்து உனக்கா ஒரு கிரீம் வர வச்சிருக்கேன். இப்பதான் பூஜாட்ட சொல்லி பார்சல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஃபாரின்ல இருந்தா? பச்சை கலர் பாத்தியா? பச்சையா தான் இருக்கு. வந்து பாரு. ஏப்பா,
பார்த்தா நைஸா இருக்கு, மோந்து பார்த்தா நாறுது. ஃபாரின் கிரீம்னா அப்படிதான் இருக்கும். ஆமா, இது எதுல தயார் பண்றது? பனிக்கரடி பாடியில இருந்து வர்றது. பனிக்கரடி பாடியில அப்படின்னா பிளட்ல தயார் பண்றதா? பிளட் இல்ல, யூஸ் பண்ண அப்புறம் சொல்றேன். எதுல தயார் பண்றதுன்னு சொல்ல அப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது பனிக்கரடியுடைய சாணி. சாணியா? அப்படின்னா ஆயா? ஆயின்னு சொல்லி கேவலமா பேசாத பாய். குடு ஏட்ட குடு. 1500 பவுண்ட் தெரியுமா? சயின்டிஸ்ட் அலையறாங்க இருக்காங்க. எப்படி சாப்பிடுறது, எத்தனை வேளை சாப்பிடுறதுன்னு சொல்லு, நான் சாப்பிடுறேன். சாப்பிடுறதா? சாணி சாப்பிடுற பார்ட்டியா நீ? இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றதுயா? துணி எல்லாம் அவுத்துட்டு. துணியெல்லாம் அவுத்து அப்படின்னா நேக் அவுட் ஆவா? அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் 3 பாத் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விழணும். இப்படி 1 வீக் கண்டினியூஸா பண்ணேன்னு வச்சுக்கேன், ஆப்பிள் மாதிரி ஆயிடுவ நீ. நீ தெய்வப்படா, நீ தெய்வப்படா. என்ன பண்ற நீ? என்ன பண்ற நீ? நான் இப்பவே பூரா நீ கையோட இருந்து தடவிட்டு போயிரு. ஆடா பாவி, நீ காட்டுற ஃப்ரீ ஷோவை நானும் உட்கார்ந்து பார்க்கணுமா? வேணாண்டா, ஒரு குரங்கு படம் பார்த்த மாதிரி இருக்கும்டா. சரி, போறது போற என் தங்கச்சி யாரும் வந்தாம அந்த கதவை சாத்திட்டு போ. பூரா தவிர டோன்ட் வரி, லைட் ஆஃப் பண்ணா இருட்டுல நீ இருக்கிறதே தெரியாது. அப்படின்னா எல்லாரும் ஜாப் பண்ணிடு. கடன் வந்துருக்கானே இல்லையாரப்பா, இன்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கட்டப்பா. அப்பா அப்பா ஒண்ணும் கவலைப்படாத, சக்சஸ் தான். ஃபாலோ மீ. எங்கடா குட்டி போற? டேய், ஏற்கனவே எதையும் ரெடி பண்ணி வச்சுட்டானா? ஆமா, ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா, பாத்துக்கிட்டே வாயேன். உன் மனசுல இருக்கிற தேவதை அதோ அங்க நிக்கிறா பாரு. பாத்தியா? ஸ்டாப் ஸ்டாப். வாவ். Excuse me, Miss Wade 2000 நீதானே? I don't know, but I like your judgment. Hey, what's a new color? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. Something different. உங்க ஊர் கட்சி கொடிங்க மாதிரி. I like this color combination. Hey, what a fantastic reaction. பெக்குலியரா இருக்கு. பத்தாச்சு நீங்க செடி மாதிரி வித்தியாசமா இருக்கு. எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. என் கூட கொஞ்சம் வர முடியுமா? Excuse me, madam. என்கிட்ட கார் இருக்கு, அதுல போயிடலாமா? வாங்க 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 வாங்க. உலகலைக்கு வர்றாங்க, பண்ணி அமைக்கிறீங்க, உங்களை எல்லாம் புடிச்சு உள்ள பண்ணுடா. அப்படியெல்லாம் அவங்களை திட்டக்கூடாது, தப்பு. அது அவங்க தொழில். அப்படியா மேடம்? சாரி மேடம், நீங்க வாங்க, நீங்க உட்காருங்க. Hey, who's this boy? My assistant. Hi. நீங்க பின்னால என் பக்கத்துல உட்காருங்க.